பார்க்கும்போது கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் முதல் சொல்லிக்கிறது தைரியம் வேணும். அப்புறம் வந்து ஒரு படத்தை எடுத்து கம்ப்ளீட் பண்ண ஆன்லைன் சொல்லுங்கண்ணா. ஒன்றுமே பண்ண மாட்டான். ஒன்றும் பண்ண மாட்டேன். ஓகேடா, நீ வந்து அப்படியே வீடியோ கால் பண்ணுறியா? வீடியோ கால் கொஞ்சம் நாளைக்கு கூப்பிடுறேன். இந்த பாருங்க, வீடியோ கால் ஓப்பன் பண்ணிக்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க, நானும் உங்க மேல ப்ரௌட் இருக்க பாருங்க. என்ன சொல்லி கூட பாருங்க, சின்ன கேர்ள்ஸா இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு பாய் பொடி பையன் ஓகேடா, அங்கதான் இருக்கேன், அங்கதான் இருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களை பார்த்தாச்சு, நீங்கள் என்னை பார்த்தாச்சு, மேட்ரு ஓவர். ஓகே, பாய் பாய். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சிங்கப்பூர் இவங்க பூரா வச்சுருந்தாங்க. நீங்கள் அழகாக இருக்கீங்களா? உங்களோட பேசிங்களா? எதுக்கு மார்க் போட 50-50 சார். 50-50 100-50 வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆர்டிஸ்டாக போடுறதே பெரிய பிரச்சனை. அப்புறம் நீங்கள் அது எப்படி ஒழிஞ்சாலும் தப்பு இல்லை. எண்ணி பாங்க எந்த பேரோ வெரி குட். அப்படியே அவங்க நம்பர் நினைக்கிறேன். நிறைய கேர்ள்ஸ் நம்பர் அப்படியா? யாருமே தெரியாது. உங்களை பேர் வந்து பண்ண அனுப்பிடுறேன். என்ன பண்ணுறீங்க? மத்திங்க அது போட்டு எடுத்துறீங்களா? உங்களுக்கு என்ன
அதிசயமாக ஸ்டடீஸ் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட் ஸ்டடீஸ் நைன்டீன் எயிட்டிஸில் வந்து சாப்பாடு 4 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் 85ல் 3 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் இருந்தாங்க. சிரிக்காத 90ல் 3 கேர்ள்ஸ் 2 பாய்ஸ் வந்தாங்க. 95ல் 4 கேர்ள்ஸ் 2 பாய்ஸ் வந்தாங்க. 2 கேர்ள்ஸா கொடுமையை நான் நமக்கு அப்படியா ரூபன் வந்து என்னுடைய சன் மாதிரின்னு சன்னே வச்சுக்கலாம். அப்புறம் நானும் படம் போடுறேன், அவன் படம் போடுறாரு. அப்போ என்னுடைய சன் மாதிரி. என்னுடைய சன்னுக்கு கீழே வந்து இத்தனை ஓவியர்கள் வந்து சீடர்களாக பெண்களுக்கு சீடராக என்ன சொல்கிறேன், பெண்கள் சீடர் தானா, இத்தனை சீடர்கள் இருக்கிறாங்க, சிஷ்யைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் பார்த்து ஒரு 10 பசங்களாக இருப்பான்னு பார்த்தேன், காணும், யாரையும் காணும். ரிட்டையர்ட் ஆசாமி மட்டும் ஒரு 4 சீடர் இருந்தார். கேர்ள்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா காலங்காலமாகவே பெண்களை வந்து அடுப்புதல் பெண்களுக்கு படிப்பு இருக்குன்னு சொல்லி நான் வந்து 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அக்கா 3ஆம் கிளாஸ் படித்தாங்க. 3ஆம் கிளாஸுக்கு 3 ரூபா, 2ஆம் கிளாஸ் 2 ரூபா, 1ஆம் கிளாஸ் 1 ரூபா ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து அதான் வெள்ளக்காலங்காலம் நாடு சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடி. அப்படி இருக்கும்போது அக்காவுக்கு 3 ரூபா, எனக்கு 2 ரூபான்னா 5 ரூபா ஆகுது. அப்போ பவுன் விலை வந்து 12 ரூபா. அப்போ ஒவ்வொரு மாதம் ஒரு பாதி பவுன் விலையை கொடுக்க முடியாததுக்காக எங்கள் அக்காவை படிப்பு நிறுத்திட்டாங்க. எங்கள் அக்காவுக்கு கல்யாணமாகி குழந்தை குட்டி பேச்சு பேரம் பேச்சிட்டு எடுத்துட்டு அவங்க 27 வயசில் அவங்க இறந்துட்டாங்க. அந்த காலத்தை நினச்சிட்டு இப்போ பார்த்தா திருமண போக்கெல்லாம் பெண்களாக இருக்குது. அது எனக்கு கடவுளாக சந்தோஷம். இந்த பெண்கள் முன்னேற்றத்தை நான் வந்து 1980 பார்த்துட்ருக்கேன். நான் வந்து ஓவியக் கல்லூரியில் 6 ஆண்டுகள் படிச்சுட்டு திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தேன். திரைப்படம் படி 100வது படத்துக்கு ஒரு சிவகுமார் கல்வியர் கட்டளை அப்படின்னு ஒன்று துவக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு இருந்தேன். அது துவக்கி 1980 தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு வர மாணவர்களுக்கு பரிசு கொடுத்துட்டு வரேன். அதில் 1980 4 பையன் ஒரு பொண்ணு ப்ரைஸ் வாங்கினாங்க. 85 3 பையன் 2 பொண்ணு ப்ரைஸ் வாங்கினாங்க. 90 3 பொண்ணு 2 பையன் ப்ரைஸ் வாங்கினாங்க. 95 4 பொண்ணு 1 பையன் ப்ரைஸ் வாங்கினான். 2000க்கு அப்புறம் கேர்ள்ஸாக வாங்கிட்டு இருக்காங்க. பெரிய சோகம் எனக்கு. நம்ம சைடில் 6 முன்னாடி இப்போ இந்த பக்கம் பார்த்தா ரூபன் அவர் ஆர்டிஸ்டாக இருக்கார். அவர் இப்படி நிறைய பேர் டீச் பண்ண சந்தோஷம். ஒரு 10 பசங்களால் பார்த்துட்டேன், பெருமையாக இருக்குது. ஒரு பையனை காணும். தேவைப்பட்டால் இந்த பொண்ணுக்கெல்லாம் ஜீன்ஸை கட்டிட்டு சட்டையை போட்டு பேண்ட் போட்டு விட்டு வச்சுக்க வேண்டியதை தவிர பசங்க வர்ற மாதிரி இல்லை. நான் வந்து 1957 ஸ்கூல் ஃபைனலில் முடிச்சுட்டு என்ஜினியரிங் காலேஜ் போகிறதா இருந்தேன். அப்போது எனக்கு எங்கள் கிராமத்தில் இருந்த வாத்தியார், உனக்கு ஆர்ட் நல்லா வருது, நீ ஆர்ட் படின்னு சொல்லி என்னை சென்னைக்கு அனுப்பி வச்சார். அப்போ 57 வந்து எங்கள் ஊரில் கரண்ட் கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. அந்த ஊரில் பிறந்த நான் முதல்ல ஒரு ட்ரா பண்ணி ஜெமினி கணேசன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு ரெனோன்ட் ஆக்டரு. சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினினா 3 பேர் மூவேந்தர்களாக திரைவசதி இருந்தவங்க. ஜெமினிக்கு நான் 1957 அவர் படுத்த லைன் தான் இங்கே வந்து அனுப்பியிருந்தேன். யாருமே கவனிக்கலை. அவர் மட்டும் அந்த கிராமத்தில் உள்ள பையனுக்கு ஒரு லெட்டர் போடுறாரு, தம்பி உன்னோட ஓவியம் நல்லா இருக்குது, நீ ஃப்யூச்சரில் பெரிய ஆர்டிஸ்டாக வருவேன், தீபாவளி நெருங்கிட்டு மங்கள நாள் தீபாவளிக்கு என்னுடைய மனம் வந்த வாழ்த்துக்கு ஒரு லெட்டர் எழுதி, கைப்பட லெட்டர் எழுதி அது லெட்டரை அனுப்புனாரு. ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தார். நான் வரைந்து ஜெமினிக்கு அனுப்பின படத்தினுடைய, நான் வரைஞ்சி அனுப்பின ஜெமினி படத்தினுடைய ஒரிஜினல் பாருங்க.
இந்த படம் வந்து நான் வரைஞ்சி அனுப்பின படம். இதுக்கு ஜெமினி கிளாஸ் அனுப்பின படத்தை அடுத்த 3 வருஷம் நான் வரைஞ்சிருக்கேன். அதை காட்டுறேன். எடிட் பண்ணிங்க, லேங்கை எடிட் பண்ணியிருந்தீங்க. ఫోటో ఎత్తలే వీడియో తాకినా వీడియోతో ఫోటో ఎత్తలే నేను అట్లే చేస్తాను. ఇది సార్ బెస్ట్ చాలా బాగుంది. యాక్చువల్గా చేసింది. ఇది అక్కడ బర్డ్ వేసి ఉన్నారు కదా వాళ్ళు చేసి బట్ ఆ బర్డ్ చాలా బాగుంది. ఇది పెన్సిల్ పెన్ అంటే రెండు చేయండి. దాని మీద బ్రైట్నెస్ ఉంది. అది పైగా చేసేయమంటూ అది షేక్స్ చేసేయమంటూ కొంచెం పెన్సిల్ వేసుకుంటా. ఇది బాగా చేస్తుంది. బృహదీశ్వర టెంపుల్. క్యూట్గా చేస్తుంది. ఇది కలర్స్ తోటి స్కెచ్ చేసింది కదా. కలర్స్ స్కెచ్ కాదు, కలర్స్ కలర్ పెన్సిల్స్ చేసేసింది. కలర్ పెన్సిల్ వేసేసి బాగా చేసింది. అది పెయింట్, న్యాచురల్గా చేసింది. అది పెయింట్. నేను స్పాంజ్తో చేసినాను. స్పాంజా ఫ్రెష్గా ఇది ఆయిల్ పేస్ట్. ఇది పెయింట్. అక్కడ ఇది సార్ వచ్చేసిండేది. ఇది సర్చ్ చేస్తాను. చూస్తేనే తెలుస్తుంది. బాగా చేస్తుంది. ఇది కూడా ఒక్కరే చేస్తాను. ఒక్కరే చేస్తాను. ఇది ఎట్లా చేసింది? ఫెదర్ తోట? ఫెదరా కాదు, ఫెదర్ తోటి చేసినారా? వాళ్ళు చేసి పెయింట్ బ్రష్గా బ్రష్ తోటి చేసినారా? ఇది కొంచెం నైఫ్ బ్రష్ అని చేయవచ్చు.
ఈవెన్ 1 year 2 year 1 year 2 years అయింది. అది తెల్ల ఒక అన్నదా కాచేసి దేంట్లో చూసి డాన్స్ చేయబోతారంటే డాన్స్ పక్కన మంచి వచ్చి కూర్చోమంటారు. ఓకే వస్తారా?